Hello students, so in this video we are going to see relation 10th standard state board Tamil Nadu state board 10th standard mathematics la unit number 1 relation and function la ரெண்டாவது exercise பார்க்க போறோம். So நம்ம first exercise என்ன பார்த்தோம்னா Cartesian product concept பார்த்தோம். So Cartesian product னா A cross B. So A set B set ல உள்ள order pair the total outcomes. So A ல இருந்து B க்கு டோட்டலா எத்தனை order pair அதுதான் வந்து Cartesian product பார்த்தோம். Now relation பார்க்க போறோம். So relation is a very it is also like a Cartesian product மாதிரி தான் இருக்கும். But இந்த definition இது ஒரு எக்ஸாம் உங்களுக்கு புரிஞ்சு கான்செப்ட் தெரிஞ்சுனா very easy ஆ இருக்கும். நான் ஒரு definition என்னென்ன கான்செப்ட்லாம் இருக்கு சொல்லிட்டு அடுத்து நான் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். So what is relation அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அந்த domain, range, codomain என்ன தெரிஞ்சுக்கலாம். Okay. Definition னா let capital A and capital B be any two non-empty set. அதாவது A and B non-empty set எடுத்துக்கணும். So non-empty setனா தெரியும் A ல some number, B ல some number. Non-empty நாலே A and B ல some number இருக்குன்னு அர்த்தம். Some elements இருக்குன்னு அர்த்தம். So ரெண்டு செட் எடுத்துக்கோம். A relation R, capital R. A relation R from A to B is a subset of A cross B satisfying some specified condition. The main. So the relation capital R, the R na relation, okay? From A to B ல, so A to B, A set B set க்கும் some set collect பண்றோம். அது வந்து அந்த A to B இருக்கிற செட் வந்து A cross B யோட சப்செட்டா இருக்கும் satisfy some specific condition. இதான் மெயின். So A cross B ல வந்து அதாவது total outcomes of the order pair A யும் B cross வந்துனா A க்கு B ல cross நம்ம எல்லா order pair எழுதுவோம். அந்த எல்லா order pairலயும் some subset அது some specific condition ஒரு condition பேஸ் பண்ணி வர R வந்து அந்த R வந்து A cross B ல சப்செட்டா இருக்கணும். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுனா that is relation R. நான் வச்சுக்கோங்க relation என்ன so R is a subset of A cross B. R வந்து A cross B ல சப்செட்டா இருக்கணும் and some specific condition satisfied பண்ணி தான் அந்த சப்செட் நம்ம டிஃபைன் பண்ணிருப்போம். ஓகே நான் வச்சுக்கோங்க so specific conditions பேஸ் பண்ணி ஒரு R ஒரு டிஃபைன் பண்ணிருப்போம் செட் அந்த செட் வந்து A cross B ல சப்செட்டா இருக்கணும். இதான் நான் வச்சுக்கோங்க so specific condition satisfied R இருக்கணும். அந்த R ஓட இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் A cross B ஓட சப்செட்டா இருக்கும். சோ இந்த ரெண்டு கண்டிஷன் satisfaction that is called relation. Okay, if x belongs to small x belongs to A is related to small y belongs to B through R. So A ல some x, B ல some y through R ல டிஃபைன் பண்ணிருப்போம். இது எப்படி எழுதலாம்னா then we write it as x related y. அதாவது x related y ன்னு எழுதுவாங்க. x related y இல்லனா எப்படி எழுதலாம்னா x related y if and only if x and y belongs to R. So அந்த A ல உள்ள எலிமெண்ட் x உம் B ல உள்ள எலிமெண்ட் y உம் so ரிலேஷன் இருக்கு. ஓகே அது எப்படி எழுதலாம்னா x related y ன்னு எழுதலாம். இந்த x related y இப்படி எழுதலாம் x, y belongs to R, capital R. So இந்த ரெண்டு நம்ம இதெல்லாம் சொல்றாங்க. ஓகே next இதுதான் definition of the range, definition of the relation. Okay, now come to the domain. So domain of R, domain of the relation R na set of R x belongs to A. So x related y for some y belongs to B. அதாவது A B ல ரெண்டு செட் இருக்குல அந்த A ல இருக்கிற x தான் அந்த x என்ன domain of R. ஆனா இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி வர x. இது எக்ஸாம்பிள் புரியுமா உங்களுக்கு புரியும். அடுத்து கோடொமைன் ஆஃப் R னா அந்த B ல இருக்கிற எல்லா நம்பரும் கோடொமைன். சோ B ல என்னலாம் இருக்கோ அந்த செட் ஃபுல்லா கோடொமைன் சொல்றாங்க. அத வச்சுக்கோங்க. டொமைன்னா A ல இருக்கிற எலிமெண்ட் A ல என்ன இருக்கோ ஆனா அது அந்த ரிலேஷனை பேஸ் பண்ணி வர A வேல்யூ. கோடொமைன்னா B ல இருக்கிற எல்லா நம்பரும் கோடொமைன். சோ ரேஞ்ச்னா B ல என்னென்ன A to B க்கு ரிலேஷன் இருக்கிற அந்த B எலிமெண்ட் தான் அது B ல இருக்கிற y. ஆனா அந்த ரிலேஷனை பேஸ் பண்ணி வர அந்த B ல இருக்கிற எலிமெண்ட் தான் ரேஞ்ச் ஆஃப் R சொல்றாங்க. சோ நான் வச்சுக்கோங்க டொமைன்னா A ல இருக்கிற நம்பர் A ல இருக்கிற அந்த டெஃபினிஷன் பேஸ் பண்ணி ரிலேஷனை பேஸ் பண்ணி வர A எலிமெண்ட் and codomain அந்த B ல இருக்கிற whole collection. range னா அந்த ரிலேஷனை பேஸ் பண்ணி வர B ல இருக்கிற எலிமெண்ட் தான் range. ஓகே சோ இந்த டொமைன் கோடொமைன் range இத பேஸ் பண்ணி ரிலேஷன்ல some 1 mark 2 mark கேட்கலாம். சோ இதுதான் இந்த ரெண்டு இது பார்த்திருக்கோம். what is the definition of the range relation பார்த்திருக்கோம் and domain என்ன codomain னா range of relation R. R ல இருக்கிற domain codomain range ல பார்த்திருக்கோம். சோ இத பர்சனலா கோ த்ரூ பண்ணுங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த ப்ராப்ளத்துல இருந்து நம்ம இது என்ன கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். Okay, இப்போ இந்த ரிலேஷன் கான்செப்ட் ரிலேஷன் என்ன சோ டொமைன் கோடொமைன் ரேஞ்ச் இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வச்சு நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இந்த ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் A equal to 2 4 6 A is a non-empty set. A equal to some element இருக்கு
b equals some numbers. Okay, so a ல 2 4 6 8 இருக்கு, b ல 5 9 இருக்கு. If R is a relation defined by, இப்போ அந்த ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்றாங்க, என்ன கண்டிஷன் நல்லா வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு a b தெரிஞ்சா a cross b வந்து ஃபுல் ஆர்டர் பேர் எடுத்துருவீங்க. இப்போ அந்த ஃபுல் ஆர்டர் பேர்ல இப்போ R ரிலேஷன்னா அது ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த R is a relationனா எந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம ஆர்டர் செட் ஃபார்ம் பண்றோம் அதான் மெயின். ஸோ இப்போ பாருங்க, R is the relation defined by is less than, so less than from a to b, is less than இந்த கண்டிஷனை a ல இருந்து b க்கு டிஃபைன் பண்ணிருக்காங்க. சோ இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம ஒரு செட் ஃபார்ம் பண்ணா அந்த ஒரு செட் ஆஃப் ஆர்டர் பேர் அதுதான் வந்து ரிலேஷன் நான் வச்சுக்கோங்க. சோ இந்த செட்டை ஃபார்ம் பண்ணி இதை பேஸ் பண்ணி நம்ம ரிலேஷன் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம a cross b ஃபைண்ட் பண்ணுவோம். சோ யூ நோ how to find a cross b solution. So a cross b நான் ஃபைண்ட் பண்றேன். இந்த a செட்டுக்கும் b செட்டுக்கும் கிராஸ்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் உங்களுக்கு தெரியும். ஓகே, a cross b னா a ல இருக்க நம்பர் b ல நம்பர் ஆர்டர் பேர், அது ஒரு பேரா எழுதணும். அதாவது 2,5 அடுத்தது 2,9. ஃபர்ஸ்ட் இந்த 2 ஃபிக்ஸ் பண்ணி சோ 2,5 2,9 அது ஓகே. சோ இந்த a and b, இந்த a and b க்கு வந்து நம்ம ஆர்டர் பேர் கண்டுபிடிக்கணும். சோ 2,5 2,9. சோ ஃபர்ஸ்ட் a cross b கண்டுபிடிக்கிறோம். சோ 2,5 நெக்ஸ்ட் 2,9. சோ இந்த a ல இருக்க நம்பரை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து b கூட அப்படியே பேர். அப்ப 2,5 2,9. நெக்ஸ்ட் நம்பர் என்னது 4. அப்ப 4,5 4,5 4,9. Next is 6,5 6,9. Next is 8,5 8,9. So இதுதான் வந்து collection of a ல இருந்து b க்குள்ள என்னென்ன ஆர்டர் பேர் டோட்டலா இருக்கோ அந்த ஆர்டர் பேர் அதுதான் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல நம்ம பார்த்தோம் a cross b. இது உங்களுக்கு எல்லாம் புரியும் நினைக்கிறேன். சோ a cross b equal to a க்கும் b க்கும் என்னென்ன ஆர்டர் பேர் டோட்டலா இருக்கோ அது எழுதிருக்கேன். இதுல 4 இருக்கு, இதுல 2 இருக்கு. 4 into 2 என்ன வரும் 8. ஓகே, சோ 4 into 2 8. அப்ப 8 ஆர்டர் பேர் இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாமா? 1 2 3 4 5 6 7 8. அப்ப 8 கரெக்ட். ஓகே, சோ a ல 4 நம்பர் இருக்கு, b ல 2 நம்பர் இருக்கு. அப்ப 4 into 2 என்னது 8. அப்ப 8 ஆர்டர் பேர் a cross b ல இருக்கு. இதுதான் a cross b. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ரிலேஷன் ஃபார்ம் பண்ண போறோம். is less than அத பேஸ் பண்ணி is less than. ஓகே, r equal to set bracket is less than, அதாவது a ல இருந்து b க்கு a to b க்கு less than, a நம்பர் வந்து b யோட லெஸ்ஸா இருக்கணும். அப்படி இருக்கிற மாதிரி நம்ம செட் ஃபார்ம் பண்ணனும். இப்போ நீங்க a ல 2 இருக்கு, b ல 5. 2 வந்து 5 யோட லெஸ்ஸா இருக்கா கம்மியா இருக்கா? 2 வந்து 5 யோட கம்மியா இருக்கா? அப்போ 2,5 எழுதிக்கலாம். சோ அது ஒரு செட், அது ஒரு பேர். நெக்ஸ்ட் 2 ல இருந்து 9. சோ 2 9 யோட கம்மியா இருக்கா? அப்ப 2,9 நம்ம எழுதிக்கலாம். சோ உங்களுக்கு புரியுதா? அதாவது is less than னா a யும் b யும் அதே a cross b மாதிரி தான், ஆனா லெஸ் a வந்து லெஸ்ஸா இருக்கணும். லெஸ்ஸா இருந்தா மட்டும் நான் எழுதணும். அதுதான் ரிலேஷன். சோ 2,5 2 வந்து 5 யோட கம்மியா இருக்குனா எழுதிட்டேன். 2 9 யோட கம்மியா இருக்குனா 2,9 எழுதிட்டேன். அப்ப அடுத்து பாருங்க 4,5 4 5 யோட கம்மியா இருக்கா? அப்ப 4,5 எழுதிக்கலாம். அடுத்து 4 9 யோட கம்மியா இருக்கா? அப்ப 4,9 எழுதலாம். நெக்ஸ்ட் 6 5 யோட கம்மியா இருக்கா? 6 வந்து 5 யோட கம்மியா இல்ல. அப்ப அது நம்ம எழுதவே கூடாது. புரியுதா? is less than from a to b னா a ல இருக்க நம்பர் b யோட கம்மியா இருக்கணும். அந்த மாதிரி நம்ம ஆர்டர் எழுதணும். சோ a ல இருக்கிற 6 5 யோட கம்மி வராது. அப்ப அது எழுத கூடாது. a ல இருக்கிற 6 9 யோட கம்மியா இருக்கா? அப்ப 6,9 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 8 5 யோட கம்மியா இல்ல, அது எழுத கூடாது. இப்போ 8 9 யோட கம்மியா இருக்குல, அப்ப 8,9 எழுதிக்கலாம். 8,9. சோ அவ்வளவுதான். சோ இதுதான் ரிலேஷன். சோ ஓகே, இந்த ரிலேஷனை வந்து is less than அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி நான் a ல இருந்து b, அதாவது less than னா a ல இருக்கிற நம்பர் b யோட கம்மியா இருக்கணும். அந்த மாதிரி நம்ம செட் ஃபார்ம் பண்ணணும். அதாவது 2 5 யோட கம்மியா இருக்கணும். 2,5 போட்டேன். அப்படி கம்பேர் பண்ணி ஆர்டர் பேர் எழுதணும். அதுதான் ரிலேஷன். கேபிட்டல் R எழுதிக்கிறேன். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த r வேல்யூ இருக்குல, இந்த r இருக்குல நம்பர் எல்லாம் இந்த a cross b ல இருக்கா பாருங்க. இந்த 2 5 இருக்கு, 2 9 இருக்கு, 4 5 இருக்கு, 4 9 இருக்கு, 6 9 இருக்கு, 8 9 இருக்கு. சோ இதுல நம்ம என்ன சொல்ல வரேன்னா ரிலேஷன் இருக்குல இந்த r, அது வந்து a cross b யோட சப்செட்னு சொல்றாங்க. சப்செட்னா என்ன தெரியுமா?
இங்க இருக்கிற ஆர்ல இருக்கிற நம்பர்லாம் ஏ கிராஸ் பில இருக்குல்ல, ஏ கிராஸ் பி இஸ் பிக்கஸ்ட் செட். எல்லா கலெக்ஷனும் எழுதியிருக்கேன். இப்ப இருக்கிற ஆர்ல இருக்கிற நம்பர் ஏ கிராஸ் பில இருக்குல்ல, இருந்துன்னா அதுதான் சப்செட்னு சொல்லுவாங்க. அப்ப இதுல இருந்து என்ன சொல்லலாம்னா ஆர் இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. இந்த சிம்பிள் யூசிங் இதை வந்து சப்செட் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சி மை போட்டு ஒரு லைன் போட்டா இஸ் சப்செட். சப்செட்னா இதுல அதாவது ஏ கிராஸ் பில இந்த ஆர் இருந்தது, அந்த ஆர்ல இருக்கிற நம்பர்லாம் ஏ கிராஸ் பில இருந்ததுன்னா அப்ப ஆர் இஸ் சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பின்னு சொல்லுவாங்க. ஸோ ரிலேஷன்னா அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம ஒரு செட் ஃபார்ம் பண்ணிருக்கோம். நம்ம ஃபார்ம் பண்ண செட் வந்து ஏ கிராஸ் பில இருக்கணும். நம்ம கிடைச்ச அந்த ஆர் வந்து இருக்குல்ல, அந்த ஆர்ல இருக்க நம்பர்லாம் ஏ கிராஸ் பில கண்டிப்பா இருக்கணும். ஸோ இருந்ததுன்னா ஆர், தட் மீன்ஸ் ஆர் இஸ் சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. ரெண்டையும் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சுன்னா இதுதான் ரிலேஷன். ஸோ கண்டிஷன் பேஸ் பண்ணி ஒரு செட் ஃபார்ம் பண்ணேன், அந்த செட் ஏ கிராஸ் பில இருக்கு. திஸ் இஸ் கால்ட் ரிலேஷன். ஓகே. நவ இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா டொமைன் சொல்ல போறேன். டொமைன், கோடொமைன், ரேஞ்ச். Okay, what is domain? Domain of R. So domain of R. இப்போ இந்த R செட் எழுதிருக்கும்ல, R ஒரு செட் எழுதிருக்கும்ல, இந்த Rல இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்குல்ல, அதுதான் டொமைன். நம்ம ரிலேஷன் அந்த ரெசன் கண்டிஷனை பேஸ் பண்ணி ஒரு செட் நம்ம ஃபார்ம் பண்ணிருக்கோம். R அதுதான் ரிலேஷன். அந்த Rல இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் 2 2 4 4 6 9 அது ரிப்பீட் ஆச்சுன்னா ஒரு வாட்டி எழுதினா போதும். அப்போ 2 4 6 8 சாரி 6 8 இதுதான் வந்து டொமைன். சோ ஃபர்ஸ்ட்ல இருக்க நம்பர் தான் டொமைன். சோ வாட் ஆர் தி நம்பர்ஸ்? செட் பிராக்கெட்ல போடணும் 2 4 6 8. சோ திஸ் இஸ் கால்ட் டொமைன் ஆஃப் ரிலேஷன் R. சோ அந்த R ல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் A, அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் தான் A நம்பர். அதாவது ஃபர்ஸ்ட்ல இருக்க நம்பரை தான் நம்ம என்ன சொல்லணும்னா டொமைன் சொல்லணும். அடுத்து கோடொமைன். சோ கோடொமைன் ஆஃப் R. கோடொமைன் ஆஃப் R னா நான் சொல்லிருக்கேன் டெஃபினிஷன்ல. கோடொமைன் ஆஃப் R னா B. B என்ன நம்பர் இருக்கு? 5 9. அந்த B நம்பரை அப்படியே எழுதுங்க. சோ B ல என்ன நம்பர் இருக்கு? 5 9. அந்த நம்பர் அப்படியே எழுதுங்க. அதுதான் கோடொமைன். சோ கோடொமைன் இஸ் nothing easy. கோடொமைன் ரொம்ப ஈஸிங்க. B ல இருக்கிற செட் அப்படியே எழுதுங்க. அதுதான் கோடொமைன் ஆஃப் R. லாஸ்ட் ஒன் ரேஞ்ச். சோ ரேஞ்ச் ஆஃப் R. சோ ரேஞ்ச் இஸ் nothing but இப்போ இந்த ஆர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் தான் டொமைன் போட்டும், இந்த ஆர்ல இருக்கிற செகண்ட் நம்பர் இருக்குல்ல அதுதான் ரேஞ்ச். செகண்ட் நம்பர் என்ன இருப்பாங்க? 5 9 5 9 9 9. சோ எல்லாம் 5 9 தான் இருக்கு. அந்த 5 9 தான் ரேஞ்ச். சோ 5 9. ஓகே. சோ டொமைன் ஆர் ரேஞ்ச் இஸ் நதிங் பட் அந்த ரிலேஷன்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து டொமைன், அதுல இருக்கிற செகண்ட் நம்பர் வந்து ரேஞ்ச். கோடொமைன்னா B ல கொடுக்கிற நம்பர் ஃபுல்லா கோடொமைன். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் ரிலேஷனை ஃபார்ம் பண்ணோம். அவங்க கொடுக்கிற கண்டிஷன் பேஸ் பண்ணி ரிலேஷன் செட் ஃபார்ம் பண்ணி அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் தான் டொமைன், செகண்ட் நம்பர் தான் ரேஞ்ச். கோடொமைன்னா B ல இருக்கிற கலெக்ஷன்ல இருக்கும், அது அப்படியே கோடொமைன். சோ இதுதான் வந்து டொமைன், கோடொமைன், ரேஞ்சோட கான்செப்ட். அடுத்து நான் ஆரோ டயகிராம் அதுவும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆரோ டயகிராம் அதாவது A செட் அப்படியே எழுதுங்க. A அடுத்து B செட் அப்படியே எழுதுங்க. சோ A ல என்ன கொடுத்திருக்காங்க? 2 4 6 8 அது அப்படியே எழுதுங்க. 2 4 6 8. அடுத்து B ல 5 9. சோ 5 9. ஓகே. சோ A ஓட செட்டும் B செட்டும் ஒரு அதாவது ஒரு சர்க்கிள், அது சர்க்கிள் கிடையாது, இந்த மாதிரி எலிப்ஸ் ஷேப்ல ஒரு இது போட்டுக்கிறோம். ஓகே. சோ அது மாதிரி இங்கேயும் போட்டுக்கோங்க. அந்த A செட் எல்லாம் எழுதுங்க, B செட் எல்லாம் எழுதுங்க. எழுதிட்டு இப்போ ரிலேஷன் பாருங்க. ரிலேஷன் இப்போ 2, 5 அதாவது 2 to A ல 2 B ல 5. சோ 2 to 5 க்கு ஒரு arrow இப்படி போட்டுட்டு ஒரு arrow மார்க் போடுங்க. இதுதான் arrow diagram. சோ 2, 5 எழுதிட்டேன். அடுத்து 2, 9. சோ 2 to 9. சோ 2 ல இருந்து 9 க்கு ஒரு arrow 2 to 9. நெக்ஸ்ட் இருக்கு 4 to 5. சோ 4 ல இருந்து 5. 4 ல இருந்து 5. அடுத்து 4 ல இருந்து 9 இருக்கு. 4 ல இருந்து 9. அடுத்து 6 to 9. 6 ல இருந்து 9. அடுத்து 8 ல இருந்து 9. சோ இந்த ரிலேஷன்ல இருக்கிற நம்பர் A யும் B யும் நம்ம ஒரு லைன் கனெக்ட் பண்றோம் ஆரோவால. இதுதான் வந்து ஆரோ டயகிராம் சொல்றாங்க. ஓகே. சோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி ஹோல் கான்செப்ட். இஃப் எனி டவுட் மீன்ஸ் யூ டைப் இன் கமெண்ட் பாக்ஸ். சோ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்க வைக்கிறேன். ரிலேஷன்னா என்ன தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சோ ரிலேஷன்னா அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம ஒரு செட் ஆஃப் ஆர்டர், அடுத்தது அந்த செட் ஆஃப் ஆர்டர் வந்து A கிராஸ் B யோட சப்செட்டா இருக்கணும். நான் வச்சுக்கோங்க. கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம செட் ஆஃப் ஆர்டர் ஃபார்ம் பண்றோம். தட் இஸ் a subset of A cross B. ரெண்டுது சாட்டிஸ்ஃபைனா தட் இஸ் கால்ட் ரிலேஷன். அடுத்து டொமைனா, கோடொமைனா, ரேஞ்ச் என்ன சொல்லிட்டேன். இது உங்களுக்கு புரியும். டொமைனா R ல இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர், ரேஞ்ச்னா R ல இருக்கிற செகண்ட் நம்பர், கோடொமைனா B யோட நம்பர் அப்படியே போட்டுருங்க.
அடுத்த arrow diagram A B செட்டை போட்டுட்டு அந்த ரிலேஷனை பேஸ் பண்ணி நம்ம arrow போடுறது தான் arrow diagram. ஸோ இதை நாங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுட்டாலே ரிலேஷன்னா என்னன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ இதை பேஸ் பண்ணி எக்ஸசைஸ் சம்லாம் ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் போகிற லேட்டஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு வரும். டவுட் இருந்தால் கேளுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வெரி ஈஸியாக சிம்பிளாக தான் உங்களுக்கு நடத்துகிறேன். இன்னும் ஒரு சிம்பிளாக நடத்துனா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, உங்களுக்கு நடத்துகிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.